இது போல சம்பவங்கள்லாம் நடக்குது. சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு கடுமையான தண்டனையை வழங்குவேன் என்று முதலமைச்சர் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி இத்தனை அப்பாவிகள் செத்துருப்பார்களா? ஒருத்தன் பீச்சில் குதிரை ஓட்டுறவன் விக்னேஷ், இன்னொருத்தன் கோவிலில் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு 12,000 சம்பளம் வாங்குவான். அவன் செய்யாத திருட்டுக்காக 5 காவலர்கள் அவனை அடித்தே கொள்கிறார்கள் என்றால் காவல்துறைக்கு எந்த அளவுக்கு துணிவு வந்திருக்கிறது? இந்த காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த அதிகாரமற்ற, கட்டுப்படுத்த திறனற்ற ஒரு முதல்வரை பொம்மை முதல்வர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது தோழர்களே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நான் தொடர்ந்து பேசுவேன். திமுகவை எதிர்த்து பேசினாலே பொய் வழக்கில் காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறையை கிட்டத்தட்ட திமுகவின் கூலிப்படையாகவே தமிழக முதல்வர் மாற்றிவிட்டார். ஏன்னா எந்த காவல்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்றத பல்வேறு சம்பவங்களில் நாம் பார்த்துருக்கோம். இந்த சம்பவங்களும் உதாரணம். அதனால் சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை காவல்துறையை வைத்து வேட்டையாடி காவல்துறையை ஒரு கூலிப்படையாகத்தான் திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறது என்பதை பல்வேறு சம்பவங்களில் நீங்களே பார்த்திருப்பீர்கள்.